ஒருவேளை சாப்பாட்டுக்கே வக்கில்லாம இருந்திருக்கேன். ஒரு செங்கல்லை கூட ஆட்ட முடியாது. தனுஷ் சரவெடி. இயக்குனர் சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் விரைவில் வெளியாக உள்ள குபேரா படத்தின் இசை வெளியீட்டு விழா நேற்று சென்னையில் கோலாகலமாக நடைபெற்றது. வழக்கம் போல இந்த முறையும் தமிழர்களின் பாரம்பரியமான வேட்டி சட்டையில் நிகழ்ச்சிக்கு வந்த தனுஷ் கடைசியாக மேடை ஏறி பேசும்போது, ஒருவேளை சாப்பாட்டுக்கே வக்கில்லாம இருந்திருக்கேன் என்றும் தன்னை சுற்றி பரவும் எதிர்மறை கருத்துகள் குறித்தும் பேசியுள்ளார். இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் மகனான தனுஷ், அப்பா இயக்கத்தில் கடந்த 2002ஆம் ஆண்டு வெளியான துள்ளுவதோ இளமை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அந்த படத்துக்கு செல்வராகவன் கதை எழுதியிருந்தார். அதன் பின்னர் தம்பி தனுஷை வைத்து காதல் கொண்டேன் படத்தை இயக்கி இயக்குனராக செல்வராகவன் அறிமுகமானார். நடிகர் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை திருமணம் செய்து கொண்ட தனுஷ் சில பிரச்சனைகள் காரணமாக அவரை விவாகரத்து செய்து பிரிந்தார். ஆனாலும் தனது மகன் யாத்ராவின் பட்டமளிப்பு விழாவில் மனைவியுடன் கலந்து கொண்ட புகைப்படங்களும் வீடியோக்களும் இணையத்தில் தீயாக பரவி வருகின்றன. நடிகை நயன்தாரா மற்றும் தனுஷ் இடையே சமீபத்தில் சட்ட போராட்டமும் சோசியல் மீடியா சண்டையும் வெடித்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் எந்த பிரபலத்திற்கு விவாகரத்து ஆனாலும் அதற்கு தனுஷ் தான் காரணம் என சினிமா வட்டாரத்தில் தேவையற்ற வதந்திகளை சிலர் திட்டமிட்டே பரப்பி வருகின்றனர். தன்னை சுற்றி பரவும் நெகட்டிவிட்டிகள் குறித்து நேற்று நடைபெற்ற குபேரா படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் வெளிப்படையாகவும் அதற்கு தகுந்த பதிலடியும் தனுஷ் கொடுத்துள்ளார். 4 வதந்திகளை கூறி என்னை காலி பண்ணலாம்னு நினைச்சா ஒரு செங்கல்லை கூட ஆட்ட முடியாது. இத்தனை நெகட்டிவிட்டிகளுக்கு பிறகும் எனக்காக இத்தனை ரசிகர்கள் கூட்டம் இருக்குன்னா உங்கள் அன்பும் மேலிருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி என்னை கைப்பிடித்து கொண்டு வழி நடத்துதே, அந்த சக்தியும் என்னை எப்பவுமே கைவிட மாட்டாங்க. தம்பிங்களா, கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க என்று தனது ஹேட்டர்களுக்கு தரமான பதிலடியை தனது பேச்சின் மூலம் கொடுத்துள்ளார் தனுஷ். சினிமாவில் தன்னுடன் 23 ஆண்டுகளாக தனக்காக இருக்கும் ரசிகர்கள் கூட்டம் வெறும் ரசிகர்கள் மட்டுமில்லை. நீங்கள் எல்லாம் என்னுடைய கம்பேனியன், வழித்துணை. என்னை எப்போதும் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லும் தீப்பந்தங்கள் தான் என்னுடைய ரசிகர்கள். இவர்கள் என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வக்கில்லாம இருந்திருக்கேன். இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கேன். ஆனால் எப்போதுமே மன அமைதியுடன் நிம்மதியுடன் இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். சந்தோஷம் மற்றும் மன நிம்மதியை வெளியில தேடாதீங்க, அதை உங்களுக்குள்ள தேடுங்க. அதுதான் உங்களை கடைசி வரைக்கும் ஹாப்பியா இருக்க வழி நடத்தும். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, பல ஊர்களில் இருந்து வந்திருக்கும் தம்பிகளா, பார்த்து போங்க. என்னோட வண்டியை பின்தொடர வேண்டாம். அதை நான் ஒருபோதும் என்கரேஜ் பண்ண மாட்டேன். எனக்கு உங்களுடைய சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் என பேசி முடித்தார்.